எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னோட சம்மர் ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ பெட்ரோல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது ஃபுல்லாகவே நைட் ட்ராவலுங்கிறதுனால வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ரோட்டை மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 6 hours கிட்டத்தட்ட ட்ராவல். 6 hours விடிய காலம் கோவிலில் போயிருக்கிறோங்கிறதுனால நைட்டே கிளம்பியாச்சு. நைட் ட்ராவலுங்கிறதுனால நல்லா தூங்கியாச்சு. திடீர்னு முழிச்சு பார்த்தா தான் தெரியுது நம்ம பாம்பன் பாலத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட் வியூங்கிறதுனால சைடில் கடல்லாம் எதுவுமே தெரியல. பட் மேபி இதே ரோட்டில் தான் ரிட்டர்ன் வருவோம் ஈவினிங் நினைக்கிறேன். ஸோ அப்போ நல்லா காமிக்கிறேன். அண்ட் இதுலேயே தான் தாண்டி தான் நம்ம ராமேஸ்வரம் கோவிலுக்கு அண்ட் தனுஷ்கோடிஸ்க்கெலாம் போக போகிறோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது, வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து கோவிலை ரீச் பண்ணிட்டோம். வீடியோவில் 1 minute வந்துட்டோம். பட் நான் 6 hours ட்ராவல் பண்ணேன். நல்லா தூங்கிட்டேன், இல்லைன்னா நிறைய வீடியோஸ் எடுத்துக்கலாம். பட் நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் வாங்க. அண்ட் நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வந்திருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ 5:30 மணிக்கெலாம் ராமேஸ்வரம் வந்துட்டோம். பட் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 போல் உள்ளே போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீச்சுக்கு தான் போகணுமா, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பீச்சு நாங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஊரே அங்கே தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம். சரி இதில் எங்கே போய் விளையாடுறது, நம்ம விதி தான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து அந்த ஓரமாக. கடைசியில் பார்த்தா எல்லோரும் அங்கே போய் குளிச்சு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னா அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டு அந்த தீர்த்தம் சொல்லுவாங்க, 22 தீர்த்தம் இருந்துச்சு. அந்த தீர்த்தத்தை எல்லாத்தையும் நம்ம மேலே ஊற்றுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு அந்த புண்ணியத்தோடு நம்ம கோவிலேருந்து வெளில வருவோம். அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஆஃப்டர் அப்படியே தலை காய வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு நடந்து போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து சுவாமியை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபைனலி ரீச் அப்படி சொல்லிட்டு ஒரு வாசல் காமிச்சேன் இல்லையா, ஒரு கோவில் வியூ. அந்த வாசல் வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகிறப்பே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. நல்லா ஜிக்குன்னு ஜகஜோதியாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்கறதுக்கும் ஆசையாக இருந்துச்சு வாங்குற அளவுக்கு. அந்த அளவுக்கு நிறையா கடல் சார்ந்தவும் ஷோகேஸ் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் போகணும், அதை பாரு அப்படி சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. உள்ளே போக பார்த்தீங்கன்னா அட்மையர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ முதல்ல இந்த தூண்கள் தான், அவ்வளோ தூண்கள் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்து தூண்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வீடியோவே எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அங்கே தான் சொன்னாங்கன்னு பார்த்தா இங்கேயுமே வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. No, God, please, no. அதையும் தாண்டி சின்ன விஷயங்கள் மட்டும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலோட ஸ்ட்ரக்சரையே இங்கே மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் லைக் சுவாமியோட பேக்ரவுண்ட், அந்த இருந்த இடங்கள், இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரிஸை படிக்கணுங்கிற அளவுக்கு ஆர்வத்தை தூண்டுச்சு. நிறைய ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்கும். அது எனக்கு இருந்த மாதிரி எப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. எதையுமே நல்லா மோஸ்ட் ஆஃப் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா போலீஸ் அங்கங்கே நின்றுட்டு வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதையும் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம போய் சுவாமி சிவா அப்படின்ட்டு சொல்லி சிவாவை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். பரமசிவனாய முன்னால பேசுறது என்ன பாவநாச சிவனா பேசுறது? பரமசிவன் தாயா பேசுற?
ஆஹா, நான் பார்க்கிற இந்த காட்சி உண்மையா இல்ல பிரமையா? பிரம்மையும் இல்ல எருமையும் இல்ல பரமசிவனே தான். ஸோ அவங்களையும் நல்லபடியாக பார்த்துட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமர் பிராதம் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ ராமேஸ்வரம் கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த ரூட் தெரியும். அங்கே நிறைய போர்டெலாம் வச்சுருந்தாங்க, எப்படி போகணும் என்னன்னு சொல்லிட்டு நிறைய போர்டு இருந்துச்சு. அந்த போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எப்படியோ அந்த கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா லைக் மலை மாதிரி இருந்துச்சு. ஸோ கீழேருந்து பார்க்குறப்போ ரொம்ப தூரம் ஏறணும் போல். வாடா மேல போய் பாப்போம். நான் ஆட்டோ பாத்துக்கிறேன், நீங்க போங்க மச்சான். ஏய் வாடா மச்சான் நீங்க போய் மேல தருங்க, நான் கீழே தள்ளிக்கிட்டு இருக்கேன், வந்தா பிடிச்சி வைப்பல அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அப்படிலாம் இல்லை. இங்கேயுமே என்ட்ரன்ஸில் நிறையா கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி வெயில், ஸோ அதனால் ஒரு கரும்பு ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோம். அண்ட் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் அடிக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரி பழசாக தெரிஞ்சிச்சு. பட் பழைய கோவில் தான் இருந்தாலும் கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடித்தா சூப்பராக இருக்கும். அதை தவிர்த்து அட்டகாசமாக இருந்துச்சு அதோட வியூ தான். பிகாஸ் ரொம்ப ஹைட்டாக இருந்தது இல்லையா, ஊரே தெரிஞ்சிச்சு. சரி காற்று கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நல்லா காற்று நிழல் அந்த வெயில் தெரியாமல் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பர் வைப்பு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தம்பி சங்குலாம் வாங்கியிருந்தான், அதெல்லாம் இங்கே ஊதி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்த கொஞ்சம் நேரத்துக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வியூலாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம தனுஷ்கோடி போக போகிறோங்கிற ஒரு ஜாலினஸோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளீனாக இருந்துச்சு. அந்த ரோடு எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போகிறப்போ நம்ம தனுஷ்கோடிக்குள்ளே போக போகிறோம், லைக் எண்ட் ஆஃப் த இந்தியா வாவ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஜாலியோடு உள்ளே போயிட்டே இருந்தோம். ரோடு எப்போனா நம்ம எண்டுக்கு போவோங்கிற மாதிரி ரோடு அவ்வளோ நீளமாக போயிட்டே இருந்துச்சு. அண்ட் போகிறப்போவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பினாலும் கடல், இந்த சைடு திரும்பினாலும் கடல், நேராக பார்த்தாலும் கடல், பின்னாடி பார்த்தா எதுவுமே இல்லை. பட் 3 சைடுமே கடல், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ப்ளூயிஷாக செம்மையாக இருந்துச்சு. அந்த காற்று, அந்த வெயில், அந்த 3 பக்கமும் கடல், வாவ் நல்ல சூப்பர் வியூ. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் போக போக தான் தெரிஞ்சிச்சு க்ரௌடு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. எனக்கு பர்சனலாக இந்த க்ரௌட் ஏரியா ரொம்பவே பிடிக்காது. பட் இதெல்லாம் நேச்சுரல், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் நம்மளோட வியூ தனுஷ்கோடி, ஸோ அதை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருந்தேன். அண்ட் எனக்கு ஆசை உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நீச்சல் அடித்து போனால் ஸ்ரீலங்காவுக்கு போயிடலான்னு சொல்லிட்டுலாம் அங்கே போயிடலான்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக உள்ளே போயிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலி எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எந்த சைடு திரும்பினாலும் கடல் தான் தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு சூப்பரான வியூ, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூயிஷாக செம்மையாக இருந்துச்சு. லைக் பழைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. லைக் ஹனுமன்லாம் வந்து அவங்க தானே பிரிட்ஜ் கட்டினாங்க சீதாவை ஸ்ரீலங்காலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராமர் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்ம டிவியில் பார்ப்போம்ல பொம்மை சேனலில், அந்த மாதிரி எல்லாமே வந்து கண்ணுக்குள்ளே வந்துட்டு போச்சு. அந்தளவுக்கு எல்லாமே பேசி சிரிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸை. எனக்கு வந்து ஃபேவரட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளேசஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப டஸ்ட்டாலாம் இல்லை. அந்த கல்லுக்கு இடையிலலாம் தான் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. அதர்வைஸ் பிளேசஸ் எல்லாமே நம்ம என்ட்ரன்ஸில் வரப்போவே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு, பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே அலோடு இல்லை சொல்லிட்டு அங்கேயே வந்து செக் பண்ணி தான் விட்டாங்க. பட் அதர்வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க தான் கவர் ஆகுவாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால நான் அந்த மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் எடுக்க முடியல. பட் அந்த டாப் வியூ மட்டும் உங்களுக்கு நான் எடுத்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா போகிற வரையிலே இடையில இங்கே ஒரு கோவில் வந்து தெரிஞ்சிச்சு. அது
அண்ட் இது பார்த்திங்கன்னா ராமரோட தம்பிக்கு முடி சூட்டின இடம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஹிஸ்ட்ரிஸ் எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த வியூ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கடல் பாலம் மாதிரி போய் இந்த கோவிலை போய் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சும்மா கோவிலை போய் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். இதுவுமே நல்லா இருந்துச்சு இந்த வியூவுமே. திரும்ப நம்ம பாம்பன் பிரிட்ஜ்லேயே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நைட் வியூ காமிச்சிருப்பேன். இது வந்து சன்செட் வியூ. சன்செட் ஆகிறது பெருசாக தெரியல. பட் இது ஈவினிங் டைம் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே தூரமாக தெரிஞ்சிச்சு. பட் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ட்ரெயினில் போனால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் தண்ணியெல்லாம் நம்ம பக்கத்துலேயே பார்த்துருந்துருக்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். பட் இங்கேருந்து பார்க்குறப்போ எல்லாமே தூரமாக இருந்துச்சு. பட் இங்கேருந்து பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கிளியராக இருந்துச்சு. உள்ள கல்லாம் தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு தண்ணி கிளியராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அலை பெருசாக இல்லவே இல்லை. கரை ஓரத்துலலாம் நல்லா அலை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே அலையே சுத்தமாக இல்லை. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருந்தோம். ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்துலேருந்து பக்கத்து ஊருன்னு நினைக்கிறேன். அது எங்கேன்னு தெரில. பட் கொஞ்சம் தூரம், ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்துச்சு. ஸோ அந்த சிவன் கோவிலையும் விசிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வரோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் போனோம். இதுதான் அந்த கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் பெருசு. நிறைய கோவிலில் நிறையா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இங்கே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா காற்று, நல்ல க்ளீனான பிளேசஸ் எல்லாமே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு விசிட் பண்ணுறப்போ. ஸோ அதெல்லாமே டோட்டலாக பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ட் that's it. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.